சார், அந்த பூமியில் ஆவிகள் இருப்பது உண்மையா? அப்படி இருந்தால் அதோடு பேச முடியுமா? பேசுவதென்றால் எப்படி பேசுவது? இதற்கு பதில் சொல்லுங்கள் டாக்டர். அதாவது ஆவிகளோட பேச முடியும், எல்லாருமே பேசுகிறோம். அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க மனிதன் மரணித்த பிறகு ஒன்று புதைச்சிடுவாங்க அல்லது எரிச்சிடுவாங்க. எரிச்சாலும் சரி புதைச்சாலும் சரி அந்த பாடி மறைஞ்சிடும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத அந்த உடல் ஆத்மான்றது இருக்குது. கண்ணுக்கு தெரியாத உடல் அது நம்ம பாடி நிறைய பாடியால் ஆனது, கிட்டத்தட்ட பல அமைப்புகளாக உருவானது. அதில் ஒரு பாடி ஃபிசிக்கல் பாடி. இந்த ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான் வெளில போகும், மறைஞ்சிடும். இதை தவிர மற்ற பாடியெல்லாம் ஒரு இல்லைன்னா அது இன்விசிபிளாக சொல்லலாம், அஸ்ட்ரல் பாடின்னு சொல்லலாம், எனர்ஜி பாடின்னு சொல்லலாம். அது ஒரு பாடி இருக்குது. அந்த பாடி அஸ்ட்ரல் பாடின்னு வச்சுக்குவோம். அந்த பாடி உடம்பு இல்லை, ஆனால் உயிர் இருக்குது. உடம்பு இல்லை, உயிருக்கு வெளியே வந்துடும். அதுக்கு உயிர் இருக்குது. நம்மக்கிட்ட உடம்பு மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாமே அதுக்கிட்ட இருக்குது. இது நம்ம எவ்வளோ நாளைக்கு இருப்போம்? இவங்க இருக்கிற உலகம் ஒரு ஆவி உலகம்னு சொல்லுவோம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அந்த டைமென்ஷன் வேறு, நம்ம டைமென்ஷன் வேறு. அவங்கக்கிட்ட நம்ம பேச முடியும், நம்ம மெசேஜ் அவங்ககிட்ட சொல்ல முடியும், அவங்க மெசேஜ் நம்மகிட்ட சொல்ல முடியும். இந்த பூமி உலகத்தில் எப்படி நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் இருக்காங்களோ, எல்லா கேரக்டர்ஸும் இருக்காங்களோ, அதே மாதிரி ஆவி உலகத்துலையும் எல்லா கேரக்டர்ஸும் இருப்பாங்க. நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, நல்ல உத்தமர்களான ஆத்மாக்களும் இருப்பாங்க. நாம் தொடர்பு கொள்வது அப்படின்னு சொல்லும்போது இப்படி மனிதர்கிட்ட நம்ம நல்லவங்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறோம், நல்ல மனிதர்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறோம், நல்லவங்ககிட்ட தொடர்பு வச்சுக்கணும், கெட்டவங்க தொடர்பு வச்சுக்க வேண்டான்ற மாதிரி ஆவியத்தில் இருக்கிற ஆத்மாக்கிட்ட கூப்பிட்டு பேசும்பொழுது நல்ல ஆத்மாக்கிட்ட நம்ம கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நல்ல நன்மைகளை அடைவதற்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கும் நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழிகளை அவங்க ஆசீர்வாதமாக நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் அதே நம்ம தவறான ஆவிகள்கிட்ட, தவறான எண்ணமுள்ள ஆவிகள்கிட்ட போனோம்னா அவங்க வாழ்க்கையில் நம்மளை டைவர்ட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போய் கீழே தள்ளி விட்டுருவாங்க. பழி வாங்குகின்ற ஆவிகள் இருக்காங்க, அன்பை கொடுக்கின்ற ஆவிகள் இருக்காங்க, நிறைய வெரைட்டிஸ் இங்கே எப்படி இருக்காங்க. அதை பேச முடியும், நம்மளால் பேச நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சாதாரணமாக ஒயிட் போர்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, பான்செட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, ஆட்டோ ரைட்டிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. நிறைய முறைகள் இருக்குது. சாதாரண எல்லோரும் கற்றுக்கும்போது ஒயிட்டாக கற்றுக்குவாங்க. அதை விட கொஞ்சம் தென் ஆட்டோ ரைட்டிங் வருவாங்க. அடுத்தது பிளான்செட் மெத்தட்னு இருக்குது. அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ போகும்பொழுது ஹையர் லெவலில் இருக்கிற ஸ்பிரிட்ஸை கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஓன் வாய்ஸை நீங்கள் கேட்கலாம். அவங்க பூமியில் இருக்கும்பொழுது என்ன வாய்ஸ் கேட்டாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய ஓன் வாய்ஸ்லேயே அவங்க இருக்கும், குரல் மாறாது. அவங்க நீங்கள் எரிச்சிட்டு இருக்கீங்க, போய்ச்சிட்டு இருக்கீங்க, பட் ஆனால் அவங்க ஓன் வாய்ஸ்லேயே பேசுவாங்க. அவங்க இறந்த பிறகு அவங்க உருவத்தையும் பார்க்கலாம். நீங்கள் சினிமாவிலலாம் பார்க்குற மாதிரி அவங்க வந்தாங்கன்னா அஸ்ட்ரல் பாடி இருப்பாங்க, தொட முடியாது, காற்று மாதிரி இருப்பாங்க, தொட முடியாது. பட் அவங்க கால் தரையில் படியாது, உண்மைதான், கால் தரையில் படியாது. ஏன்னா அவங்க ஃபிசிக்கல் பாடியில் இருந்தால் தான் தரையில் கொஞ்சம் மேலே அரடி ஒரு அடி மேலே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த பாடி டைமென்ஷன் வேறு. அவங்கள பார்க்கலாம், பேசலாம், நம்ம எப்படி பேசணுமோ அதே மாதிரி பேசலாம். லாங்குவேஜ் பிரச்சனைலாம் கிடையாது. ஏன்னா பூமியில் இருக்க வரைக்கும் தான் லாங்குவேஜ். பட் அதுக்கு மேலே நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணுறது, பேசுகிறது எல்லாமே அது ஒரு வகையான சக்தி தொடர்பு. அதனால் எந்த லாங்குவேஜில் நீங்கள் நினச்சி கேட்டாலும் உங்களுக்கு அந்த ஆன்சர் அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் மைண்டில் வந்துடும். லாங்குவேஜ் இதுக்கு ஒரு பாரியவே கிடையாது. எந்த லாங்குவேஜ் நீங்கள் எந்த ஒரு அமெரிக்கா நாட்டில் பிறந்த ஒரு இங்கிலீஷ் தெரிவிச்சுக்கிட்ட இங்கே இங்கிலீஷே தெரியாத ஒரு சாதாரண ஒரு தமிழன் பேச முடியும். யாருக்கிட்டையும் எந்த நாட்டில் இருக்கிற எந்த மக்களுடைய லாங்குவேஜில் இருக்கிற ஆத்மாக்கிட்டையும் உங்களால் கான்டாக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களையும் கான்டாக்ட் பண்ண முடியும், உங்களுக்கு வேண்டப்படாதவங்களையும் கான்டாக்ட் பண்ண யாராலும் கான்டாக்ட் பண்ண முடியும். பட் நமக்கு நல்லது பண்ணுற ஆவிகளை மட்டுமே கூப்பிடணும். நம்மக்கிட்ட ஏதாவது டிமாண்ட் வச்சு எனக்கு இதை பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்கன்ற ஆவிகள்லாம் இருக்காங்க. அவங்க பண்ணி கொடுக்க நியாயமாக இருந்தால் பண்ணலாம், நியாயம் இல்லைன்னா அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம்.
நம்ம சஃபர் ஆகும், அவங்க நல்லா ஹாப்பி இருக்கும். அவங்க போய் யார் கேட்க முடியும், பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தொடர்புகளை வச்சுக்கணும். பட்டு அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுடைய தொடர்பு வச்சுக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் தடுமாறும்போது நம்ம என்ன பண்ணணும், எது செய்யணும் அப்படின்றது கடவுளுக்கு அடுத்த நாளில் நம்ம காட்டி கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணலாம். எப்போ வரைக்கும் இருப்பாங்க, அவங்க அடுத்த மறுபிறவிக்கு போகிற வரைக்கும் அந்த ஆவியர்கள் இருப்பாங்க. இந்த பிறவியில் இருந்து அடுத்த பிறவிக்கு போகிறதுக்கு ஒரு டைம் வரும், கெஸ்டேஷன் டைம் ஒன்று பண்ணணும், டைம் வரும். அந்த டைம் வரைக்கும் அவங்க அந்த பீரியட் இருப்பாங்க. எப்படி ஏர்போர்ட்டில் போகணுன்னா ஒரு ஃப்ளைட்லேருந்து அடுத்த ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கான டைம் லான்ச்சில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அந்த லான்ச் டைம் தான் அது. அங்கே ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. குறிப்பிட்ட வருஷம் முடிஞ்ச பிறகு அடுத்த பிறகு அங்கே ரெடி ஆகிடணும், கிளியர் ஆகிடணும். அது செட்டில் ஓகேன்னா அடுத்த பிறகு போயிடும். அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அடுத்த லொக்கேஷன் எங்கே அவங்களுக்கு அமைவாங்களோ அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல அந்த நாட்டில் ஒரு ஆணாவோ பெண்ணாவோ அல்லது வேறு ஏதாவது உயிரினமாகவோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்பாங்க. அடுத்த பிறகு எடுக்கிற வரைக்கும் இங்கே இருப்பாங்க. அவங்களோட நம்ம கான்டாக்ட் வச்சுக்கிறது வந்து பல வகைகள் நன்மை தான். என்னுடைய அனுபவத்தில் யாருக்கு தொடர்பு வச்சுக்கணுன்றதை பொறுத்து தான். சரியான ஆத்மாக்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா அவங்க நம்ம சரியான வழியில் வழி நடத்துவாங்க. தப்பான ஆத்மாக்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா அவங்க தப்பான வழியில் வழி நடத்துவாங்க. அண்ணாதுரை வந்து இங்கே இருந்த வரைக்கும் நாத்திகராக இருந்தார். அவருடைய ஆத்மாவோட பேசும்பொழுது அவர் ஆத்திகராக மாறிட்டார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் இங்கே இருக்கும்பொழுது பூலோகத்தில் இருக்கும்போது நாத்திகராக இருந்தீங்க, இப்போ எப்படி ஆத்திகமாக இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது அது ஒரு விளக்கம் கொடுத்தார். அவர் அது விளக்கம் கொடுத்தார். அந்த விளக்கம் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த உலகத்துக்கு போன பிறகு அந்த பக்குவம் வந்தது, அதை புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே இருக்கும்போது ஒரு இதுவாக இருப்பாங்க, அங்கே போய் மாறவங்க இருக்காங்க, அங்கே போய் மாறாதவங்களும் சில பேர் இருக்காங்க. இந்திரா காந்தி அவனுடைய அவங்ககிட்ட பேச சொல்லும்போது எனக்கு பயிற்சி கொடுக்கும்பொழுது நான் என்ன பேசலான்னும் போது எனக்கு சொல்லி கொடுத்த குரு சொன்னால் நீங்கள் தமிழில் பேசுங்க அவங்ககிட்ட. இல்லை எனக்கு இங்கிலீஷில் பேசுகிறேன். சரி பேசுங்க. ஸோ இப்போ நான் இங்கிலீஷில் பேசும்பொழுது நான் இங்கிலீஷில் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு என்னுடைய குரு சொன்னார், நீங்கள் தமிழில் பேசி பாருங்கள் அவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்க. தமிழில் ஆன்சர் கேள்வி கேட்டோம், அதே ஆன்சர் பண்ணுறாங்க, தமிழில் ஆன்சர் பண்ணுறாங்க. இப்போது நான் இந்திரா காந்தியினுடைய ஆளுகிட்ட பேசும்போது தமிழில் கேட்டபோது தமிழில் ஆன்சர் வந்து ஏன்னா எனக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷில் கேட்டபோது எனக்கு இங்கிலீஷ் ஆன்சர் பண்ணால் எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் நான் ஹிந்தியில் கேட்கல, பட் ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தியில் கேட்டால் அவங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ லாங்குவேஜ் இஸ் நாட் ஏ பேரியர். அந்த ஆத்மா இது ஒரு சயின்ஸ், இது பெரிய ஒரு இன்விசிபிள் சயின்ஸ், குவாண்டம் சயின்ஸ். இது அந்த ஃப்ரீக்வன்சியில் போய்ட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம பெரிய மகான்கள், சித்தர்கள், யோகிகள் இவங்களெல்லாம் நம்ம கான்டாக்ட். அந்த மாதிரி மெத்தட் நம்ம அவங்களுடைய கான்டாக்டில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து அவங்க அண்டர்டேக்கிங்கில் நம்ம போயிட்டோம்னா வாழ்க்கை நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ பேச முடியும் எல்லாம். அதுக்கான சில பயிற்சிகள் எடுத்துக்கணும், நம்மளும் சில கேரக்டர்ஸோடு இருக்கணும். முக்கியமாக அந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து வெஜிடேரியனாக இருந்தால் அவங்க ரொம்ப பெஸ்ட். வெஜிடேரியனாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட். நான் வெஜிடேரியன்ஸும் பேசலாம். ஈவன் ஃபாரினில் இருக்கிறவங்கலாம் வந்து அதுக்கிட்ட பேசுகிறோம், நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்காங்க. பட் வெஜிடேரியனில் பேசும்போது இன்னும் அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி நமக்கும் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான ஆத்மாக்களை கூப்பிட்டு நம்மளால் பேச முடியும். அவங்க வந்து இறந்துட்டாங்கன்றதுனால அவங்கள பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதோ, அவங்கள பார்த்து நம்ம ரொம்ப டெரிபிளாக இருக்க வேண்டியதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரும் வந்து தீய எண்ணத்தோடு வந்து நெகட்டிவ் ஃபீலிங்கோடு வந்து ஏதாவது கஷ்டம் கொடுக்கணும், தொந்தரவு கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு வராங்க. அவங்க தான் நம்ம சாதாரணமாக இல்லை லோக்கல் லாங்குவேஜில் பேய் பிசாசுன்னு சொல்லுவோம். பேய் பிசாசுன்னு சொல்லுவோம். இந்த பேய் பிசாசு அப்படின்னு சொல்கிறதா என்னென்னா லோ லெவலில் லோ கேரக்டர் ஆத்மாக்கள் தான். லோ லெவல் லோ கேரக்டர் ஆத்மாக்கள். நம்ம சொல்லுவோங்க லோக்கல் ரவுடி, லோக்கல் பீப்புள், இவங்க கேரக்டர் இல்லாத பசங்க, ரொம்ப லோ லெவலில் கிரேட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆத்மாக்கள் தான் நம்ம வந்து சாதாரணமாக டெவில், பேய், பிசாசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஹையர் லெவல் ஆத்மாக்கள்லாம் வரும்பொழுது அவங்க அந்த லெவலில் டிகிரிட்டு தான் அவங்க இருப்பாங்க. ஸோ ஆவிகள்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை. ஆவிகிட்ட பேசணுன்னாலே சில பேர் பயப்படுறாங்க. டாக்டர் நீங்கள் ஆவிகிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு என்ன பார்க்கும்போதே கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுவாங்க சில பேர். ஆவிகிட்ட பேசுகிறாங்க போது ஆவிகிட்ட பேசுகிறவங்கள பார்த்து பயப்படுறவங்க இருக்காங்க. ஆவிகள்கிட்ட பேசுகிறவங்க ஒரு மீடியம், அவ்வளோதான். த நேம் வந்து மீடியம்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ல்டு வந்து மீடியம். மீடியம்னா என்ன, நீங்கள் இருக்கீங்க, அவங்க இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு மீடியமாக நாம் ஆக்ட் பண்ணுறோம். அதுதான் மீடியம். இப்போ டாக்டர் வந்து இஸ் ஏ மீடியம், அவ்வளோதான். இஸ் ஏ மீடியம், அவ்வளோதான். அந்த மீடியத்துக்குள்ள குவாலிட்டி இருக்கும் பொழுது நாம் அவங்ககிட்ட பேசணும். எனிபடி கேன் டாக்.
யார் வேணாலும் பேசலாம். அதுக்கான அந்த பயிற்சிகளை எடுத்துக்கும் போது யார் வேணாலும் பேசலாம். மீடியம் தான் பேசுகிறவங்களுக்கு மீடியம் சொல்லி பேர், அவ்வளோதான். ஸோ டாக்டர் இளங்கோ இஸ் ஏ மீடியம், அவ்வளோதான். அப்போ ஆவிகளுக்கிட்ட இவர் பேசுகிறாருன்னா என்ன பார்த்து பயப்படுறீங்க அவசியம் கிடையாது. ஒரு நபருக்கு அப்போ தான் ஆவிகளுக்கு பேசும்போது டாக்டர் உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது, உங்கள்கிட்டயே பேசக்கூடாது போடுது அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். டாக்டர் உங்கள்கிட்ட பேசுறதுக்கே பயமாக இருக்குது, நீங்கள் ஆவிகிட்ட தான் பேசுகிறீங்க அப்படின்னு அவர் பயப்படுறாரு. அவர் பயப்படுற மாதிரி ஒன்றுமே கிடையாது. அவங்கள பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. பட்டு சாதாரண மக்கள் அவங்ககிட்ட பேச முடியும். அந்த எலிஜிபிலிட்டி அந்த குவாலிஃபிகேஷன் நம்ம டெவலப் பண்ணால் நம்ம அவங்ககிட்ட பேசணும். அதனால் ஆதிகள்கிட்ட பேசுறவங்கள பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆதிகளை பார்த்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அவங்க பாதிக்காத அளவுக்கு நம்ம கேரக்டர் வச்சுக்கிட்டோம். அப்படியே சில காரணங்களால் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவினால சில காரணங்களால் பேய் பிசாசு பாதிப்புகள் தொந்தரவுகள் இருந்தால் சில பரிகாரங்களை சில முறைகளை பயன்படுத்தி அவங்களுடைய கான்டாக்டை பர்மனெண்ட்டாக கட் பண்ணிட்டோம்னா அவங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. நீங்கள் பெரும்பாலும் நோய்களால் பாதிக்கப்படுறவங்களும் இந்த போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்களும் குடிப்பழக்கத்தை விட முடியாதவங்களும் ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்களுடைய லைஃப்பில் வந்து இந்த இறந்து போன ஆத்மாவுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இறந்து போன ஆத்மாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்க என்ன மெடிக்கேஷன் போனாலும் அவங்க க்யூர் ஆக மாட்டாங்க. போயிட்டு வந்தாலும் திருப்பவும் வந்து அவங்க அதே மாதிரி தான் செய்வாங்க. ரீசெண்டாக வந்து ஒரு 2 months பேக்கு டெல்லியில் ஒரு போதை மறுவாழ்வு மையத்துக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்யூர் ஆகிட்டு அந்த பையன் வீட்டுக்கு வரான். இதை நியூஸ் பேப்பர் செய்தி, இந்து பேப்பர் வந்துட்டு ஒரு 1 வீக்கில் எனக்கு லிக்கர்ஸ் எல்லாம் வாங்கணும், காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டில் இருந்து. அப்படியா, கொடுக்க மாட்டீங்களா நீங்கள்? நல்லா நோட் பண்ணிக்கங்க. இவர் போதை மறுவாழ்வு மையத்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தவர் விட்டுட்டார். அப்படின்னு அவங்க க்யூர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இங்கே அழைச்சிட்டு போங்கன்னா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து 4th day இவர் நான் திரும்பவும் தண்ணி அடிக்கணும், பணம் கொடுங்கன்னு கேட்குறாரு. கொடுக்க மாட்டேன்னு வீட்டில் சொல்கிறாங்க. கத்தி எடுக்கிறாரு. அத்தை, பாட்டி, தங்கச்சி, அப்பா 4 பேரையும் கொலை பண்ணிடுறாரு. வீட்டில் இருந்தவங்க அப்பா கை கட்டவங்க 4 பேர். அத்தை அவங்க அப்பா கூட பிறந்தவங்க, பாட்டி அவருடைய பாட்டி, அவருடைய தங்கச்சி, அவருடைய அப்பா 4 பேரையும் குத்திடுறாரு. என்ன ஒரே சத்தமாக இருக்குன்னு அக்கத்தில் வந்து பார்த்தா அவன் கத்தி வச்சுட்டு இருக்கான். இது ரியலாக நடக்குது. இது மாதிரி நிறைய விஷயம் நடக்குது, நிறைய நடக்குது. எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஞாபகத்துக்கு வந்தது அந்த ஒரு விஷயம். இப்போது அதனுடைய பின்னணியில் ஒரு ஆத்மா அந்த தண்ணி அடிக்கிறதுல, இந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணுறதுல, இந்த மாதிரி வெறியுள்ள ஆத்மா வந்து அவன் பாடியில் போய் உட்காந்து அவனை அந்த மாதிரி பண்ணுதுன்றது யாருக்கும் தெரியாது. அது வந்து இன்டர்னல் மேட்டர், யாருக்கும் தெரியாது. போலீஸ் வந்தாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அவன் மேலே கேஸ் போடுவாங்க, திருப்பி ஜெயிலில் போடுவாங்க. அவங்களோட சஃபர் ஆகிட்டு இருக்கோம், ஃபேமிலி சஃபர் ஆகிட்டு இருக்கோம். பட் ஒரு ஆவி அவனுடைய பாடியை ப்ரொசஸ் பண்ணி அவனை அந்த மாதிரி பண்ண வச்சதுன்றது யாருக்கும் தெரியாது. திஸ் இஸ் இன்விசிபிள் மேட்டர். இதுதான் உண்மை. இன்னைக்கு நடக்கின்ற கொலைகள் கூட, இன்னைக்கு நாட்டு நடக்கின்ற கொலைகள் எல்லாமே கூட 100க்கு 99% இந்த மாதிரி கெட்ட நம்மளுடைய ஆத்மாக்கள் வந்து ப்ரொசஸ் பண்ணி தான் பண்ண வைக்கிறாங்க. ஒளி இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க எமோஷனல் டென்ஷனில் பண்ணிடுறாங்க. அப்போது பாதிப்பு. ஸோ தீய ஆவிகள்னால நிறைய பாதிப்புகள் வருகின்றன. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா இப்போதைக்கு நிறைய விஷயம் சொல்ல முடியாது. தீய ஆவிகளுடைய பாதிப்பு நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் எந்த அளவுக்கு பாதிப்புன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அதையும் பாருங்கள். அப்போ தீய ஆவிகள்கிட்ட எப்படி நம்ம விலகேற்றோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். தெரிஞ்சுக்கணுங்களா? டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.